நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் இந்த மீடியேஷன் ஆக்டை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தேன். இந்த மீடியேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகமான தீர்வு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுகமான தீர்வுக்கு ஒரு மத்தியஸ்த சட்டம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதுதான் மீடியேஷன் அப்படிங்கிறாங்க. அந்த மத்தியஸ்தரை மீடியேட்டர் அப்படிங்கிறாங்க. இன்னைக்குடைய நியூஸ் பேப்பர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸ் உடைய பெண்டிங் 60 லட்சம். அதே மாதிரி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், சப் கோர்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ் 4,53,00,000 கேசஸ் பெண்டிங் இருக்கு, த்ரூ அவுட் இந்தியால இருக்கு. சோ இந்த மாதிரி கோர்ட்ல உள்ள கேசஸ் ஹேண்டில் பண்ண முடியாததுனால மத்தியஸ்தர் அமைச்சு யாருக்கும் கோர்ட்டுக்கு வராதீங்க, அந்த கோர்ட் உள்ள கேஸ திருப்பி ஒரு மத்தியஸ்தத்தை வச்சு சுமூகமா முடிங்கன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பெரும் முயற்சி எடுத்து அது இன்னைக்கு நடைமுறைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நான் முன் பதிவுல சொன்ன மாதிரி நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை எல்லா அரசாங்க அலுவலகத்திலையும் கடைபிடிக்கணுங்கிறத கட்டாயமாக்கி இருக்காங்க. இந்த மத்தியஸ்தத்தை எப்படி செலக்ட் பண்றாங்க, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்படி ஒரு ஜுடிஷியல் இதுக்கு ஒரு நான் ஜுடிஷியல் பர்சன் எப்படி அப்பாயிண்ட் ஆகுறாங்க ஆல் இண்டியா லெவல்ல அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு வரக்கூடிய பதிவுல ரொம்ப விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு ஜுடிஷியல் பர்சன் கிடையாது. நான் ஒரு பிஎல்ஓ அல்லது எம்எல்ஓ படிக்கல. ஆனா நான் எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான கோர்ட்ல என்னை மத்தியஸ்தரா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து நான் செலக்ட் ஆகி அந்த நியூ டெல்லியில இருக்கக்கூடிய அந்த கோர்ட்ல என்னைய மத்தியஸ்தரா போட்டிருக்காங்க. என்னுடைய பதவி காலம் 2022 முதல் 2027. 2023க்கு முன்னாடியே இதை 2022ல இருந்து இந்த மத்தியஸ்தரை ஆல் இண்டியா லெவல்ல செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி செலக்ட் பண்ணாங்க, இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, இது யார் யார் இன்டர்வியூ பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய பதிவுல உங்களுக்கு நிறைய விஷயங்களோட நான் எந்த நிதி சார்ந்த துறையில நான் மத்தியஸ்தா இருக்கேங்கிறது எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.